வழக்கமாக திமுக அண்ணா திமுக பிடிக்காதவங்க தான் இந்த பக்கம் வராங்கன்ற ஒரு தவறான புரிதல் இருக்குது. இது அதை தாண்டினது. யூஸ்வல் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ஆல்டர்னேட்டிவ் வேணுன்றதை தாண்டி எஸ்பெஷலி ஆஃப்டர் கலைஞர், ஆஃப்டர் ஜெயலலிதா டெத்துக்கு பிறகு இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம்ன்றது ரொம்ப ஹியூஜ். அதை யாருமே ஃபில்அப் பண்ணல. ஸ்டாலினும் ஃபில்அப் பண்ணல, எடப்பாடியும் ஃபில்அப் பண்ணல. நான் நம்புறேன். திஸ் இஸ் மை ஒப்பீனியன். நீங்கள் ஒத்துக்கலாம், ஒத்துக்காமல் போகலாம். இதுக்கு ஆதாரமாக நான் எதை காட்டுறேன்னா, விஜய்க்கு வரக்கூடிய அந்த கூட்டத்தை அவங்க என்னன்னு புரிஞ்சுக்கோன்றேன். நான் பேசுகிறேங்க, அந்த பசங்கிட்ட பேசுகிறேங்க. அதான் விஜய் தான் சார் ஓட்டு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறேன். என்னடா புத்தி இல்லாமல் பேசுங்க சார். போடலாம் சார், என்ன சார் இப்போ ஆகிடும். நான் கேட்டேன், நல்ல நிர்வாகம் கொடுப்பான்ட்டு போடுறியான்னு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவு சார்ன்ற. என்னடா இப்படி பேசுகிறேன் சார். அடுத்த பதில் முக்கியம் குபேந்திரன். ஆனானப்பட்ட திமுகவாலேயே நிர்வாகத்தை கொடுக்கறது, கவர்னன்ஸுன்றது கஷ்டமாக மாறிட்டுருக்கு. அவரால் எப்படி சார் கொடுக்க முடியும்? உலகம் பூராவே கவர்னன்ஸுன்றது இன்றைக்கி கஷ்டம் சார். ஆனாலும் ஒரு முயற்சி பண்ணலாமே சார். தப்பு பண்ணால் மாற்றிடலாம். ஏன் நான் இவங்களுக்கு குத்தகை கொடுத்துருக்கமா தமிழ்நாட்டை? இப்போ அடுத்த தலைமுறை வாழ துடிக்கிற ஒரு தலைமுறை, அவங்க விஜய் எல்லாத்தையும் சாதிச்சிருவாருன்ட்டு ஓட்டு போட தயாராக இல்லை குபேந்திரன். அவன் சொல்கிறான் அந்த பையன், நான் இவன் ஷாக்டு. திமுகவாலேயே நிர்வாகத்தை கொடுக்க முடியல, கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நிர்வாகன்றது இன்றைக்கி அவ்வளோ சிக்கலானதாக மாறி இருக்கு. அவரால் எப்படி கொடுக்க முடியும்? ட்ரை பண்ணுவோமே. லஞ்சம் வாங்கட்டுமே. அதான் இவங்க 2 பேரும் வாங்கி கொடுத்தாங்கல்ல, புதுசாக ஒருத்தர் வாங்கட்டுமே. அப்போ இந்த மனநிலை ஏன் வருது? இதை தான் நான் புரிஞ்சுக்கணுன்றேன். நீங்கள் கொஞ்சமாவது ஒழுங்காக இருங்கன்னு இவங்க 2 பேரும் கையெடுத்து கும்பிட்டாலும் அவங்க திருந்த போகிறது கிடையாது. ஏன்னா கொள்ளடிக்கிறதுன்றது இவங்க டிஎன்ஏலே ஊறி போச்சு. ஓப்பனாக சொல்கிறதுனா அதோட வெளிப்பாடு தானேங்க இது.